4000 ரூபாய் சட்டையை ஒருவரால் எப்படி 3000 ரூபாய்க்கு விற்க முடியும்? அந்த ஸ்டாக் வாங்கி 6 மாசம் ஆச்சு. வட்டி அதிகமாகும் என்பதற்காக கடைக்காரர் விற்கிறதை வாங்கியாந்து பத்திரமாக உங்கள் ரேக்ல வைக்கிறதுக்கு பேர் புத்திசாலித்தனம்னு நம்ம நினைச்சோம்னாலே ஆட்டங்காலி. 4000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சட்டையை உங்க 3000 ரூபாய்க்கு நமக்கு கொடுக்குறாங்க. துபுதும் உள்ள போறோம் இல்லையா? 2 நாள் தான் நடக்குது அல்லது 3 நாள் தான் நடக்குது. நமக்கு கிடைக்கிறப்ப ஆகா, இந்த வாய்ப்பை நாம் தவற விட்டு விடக்கூடாது. 4000 ரூபாய்க்கு விற்கிற சட்டை என்பது 3000 ரூபாய்க்கு கிடைக்கிற போது மலிவாக கிடைக்கிறது அப்படின்னு. ஆனால் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா, எதுக்கு நம்ம கிளியரன்ஸ் சேல் போடுறாரு? 4000 ரூபாய் சட்டையை ஒருவரால் எப்படி 3000 ரூபாய்க்கு விற்க முடியும்? எப்படி 1000 ரூபாய் நட்டத்திலே ஒருவர் கடை நடத்த முடியும்? அப்போ அவர் எதுக்காக அதை விற்கிறாரு அப்படின்னா, அந்த ஸ்டாக்கு வாங்கி 6 மாதம் ஆச்சு. 6 மாதத்தில் அவர் கிரெடிட்டில் அந்த பணத்தில் வாங்கியிருப்பார். கிரெடிட்டில் வாங்கின அந்த பொருளை 6 மாதமாக விற்காமல் வைத்திருந்தால் 4000 ரூபாய் மதிப்புள்ள அந்த சட்டைக்கு ஆகக்கூடிய வட்டியின் அளவுன்னு ஒன்று இருக்குல்ல, அது பெரியது. அதுக்கு பதிலாக வட்டி அதிகரிச்சுட்டே போகிறதுக்கு பதிலாக லாபத்தில் நட்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு தன்னுடைய லாபத்தை குறைத்து கொண்டு அந்த சட்டையை 4000லேருந்து 3000 மாற்றி நம்மிடம் விற்கிறார். ஆனால் ஏற்கனவே அலமாரி முழுக்க வச்சிருக்க சட்டையை எப்படிடா போடுறதுன்னு தெரியாமல் துண்டை கட்டிக்கிட்டு எந்த சட்டையை போடுறதுன்னு குழம்பி நின்றுக்கிட்டு இருக்க நாம தேவையே இல்லாமல் போய் ஒரு 5 சட்டை வாங்குகிறோம். யோசிச்சு பாருங்கள், 15,000 ரூபாய். வட்டி அதிகமாகும் என்பதற்காக கடைக்காரர் விற்கிறதை வாங்கியாந்து பத்திரமாக உங்கள் ரேக்கில் வைக்கிறதுக்கு பேர் புத்திசாலித்தனம்னு நம்ம நினச்சோம்னாலே ஆட்டங்காலி. அவ்வளோதான். நம்மலாம் கவனித்தோம்னா தெரியும் நம்ம எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான செலவுகள்லாம் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சராசரியாக இப்போ ஓரளவு படிக்கக்கூடியவங்களாம், ஓரளவு பொருளாதார வாய்ப்பு இருக்கக்கூடியவங்களாம் ஒரு 2-3 ஷூ வச்சுருக்கோம். சில பேர் 4 ஷூ வச்சுருக்கோம். இன்றைக்கு இளம் வயதிலே அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது பெரும்பாலும் ஆபரணங்கள், உடைகள், ஷூக்கள், கேட்ஜெட்டுகள். இது 4ல் தான் அதிகமான பணம் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா? முன்னாலாம் பணம் எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னா, தீபாவளிக்கு சேர்க்குறேன், திருவிழாக்கு சேர்க்குறேன்லாம் சொல்லுவாங்க. இப்போலாம் ஐஃபோன் வாங்குறதுக்கு சேர்க்குறேன், ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்குறதுக்கு சேர்க்குறேன், அல்லது ஒரு குறிப்பிட்ட கேட்ஜெட் வாங்குறதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஷூ உங்கள்கிட்ட ஏற்கனவே தேவைக்கு 2 ஷூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு அணிந்து கொள்வதற்காக ஒரு ஷூ, நீங்கள் விளையாடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஷூ, 2 ஷூ இருக்குன்னா, இதுக்கடுத்து ஆஃபரில் ஒரு ஷூ 5000 ரூபாய்க்கு வருதுன்னா 4 ஷூ எக்ஸ்ட்ராவாக வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஷூ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் வருஷத்துக்கு அது நீங்கள் அதிகபட்சமாக 20 முறை தான் போட போகிறீங்கன்னா, ஒரு முறை அந்த ஷூவை நீங்கள் அணிந்து கொள்வதற்கு 500 ரூபாய் செலவழிக்கிறீர்கள். நீங்கள் அதை பயன்படுத்தாத அத்தனை நாளும் அதற்கான பணம் செலவழிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு வருடத்துக்கு அப்புறம் அதை நீங்கள் இதை மாற்ற போகிறீங்க.